அன்பான நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கிறிஸ்துவின் பார்வை. நம்ம ஏசப்பாவுடைய பார்வை நம்ம பார்வையிலிருந்து எவ்வளவு வித்தியாசமானது, எவ்வளவு ஞானம் உள்ளது, எவ்வளவு கருணை உள்ளது அப்படிங்கிறத தான் இந்த டாபிக் கீழே நம்ம பார்க்க போகிறோம். ஏசப்பா தேவாலயத்துக்கு போகிறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு. பண்ணி முடித்த பிறகு காணிக்கை பெட்டி அருகில் நின்று கவனிக்கார். அப்போ எல்லாரும் காணிக்கை போடுறாங்க. அப்படி போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஏழை விதவை ஒரு 2 காசுகள் மட்டும் காணிக்கை போடுறார். இதை பார்த்த உடனே ஏசப்பா சொல்கிறாரு, எல்லாரும் போட்ட காணிக்கைகளை விட இந்த ஏழை விதவை தான் அதிகமான காணிக்கைகள் போட்டா அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதாவது மற்றவங்க எல்லாரும் தன்னுடைய ஆஸ்தியில் கொஞ்சத்தை போட்டாங்க, ஆனால் இந்த ஏழை விதவை தன்னுடைய ஜீவனத்துக்காக வைத்திருந்த காசுகளை போட்டுவிட்டாள் அப்படின்ட்டு சொல்கிறார். அப்போ அவருடைய பார்வை எப்படி இருக்குது? நம்ம என்ன செய்வோம்? நிறைய காணிக்கை கொடுக்குறவங்களை ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம், அவங்களுக்கு ரொம்ப பெருமையாக நினைப்போம். ஆனால் ஏசப்பாவின் பார்வை வித்தியாசமாக உள்ளது. எவ்வளவு கருணை நிறைந்த பார்வையாக இருக்கிறது. அடுத்தாப்புல ஒரு தேவாலயத்துக்கு அவர் போகிறாரு. தேவாலயத்துக்கு போகும்போது அங்கே புறா விற்கிறவங்க, நிறைய கடை வச்சுருக்கவங்கெல்லாம் இருக்காங்க. உடனே இவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. ஒரு சாட்டையை உருவாக்கி அவங்க அவ்வளோ வரையும் அடித்து துரத்துறார். என் பிதாவினுடைய வீட்டை கள்ளர் குகையாக்காதிருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவருடைய பார்வையில் அந்த தேவாலயம் பிதாவினுடைய வீடாக தெரியுது. அப்போ எவ்வளோ பரிசுத்தமான ஒரு பார்வை அவரிடம் இருக்கிறது. நம்ம என்ன செய்கிறோம்? அந்த கோயிலுக்குள்ளே போய் வீண் கதைகளும் வேண்டாத கதைகளும் பேசுகிறதெல்லாம் செய்கிறோம். அப்போ நம்ம அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது. அந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே நம்ம பரிசுத்தமான ஒரு ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கோம், பிதாவினுடைய வீட்டுக்குள்ளே வந்திருக்கோங்கிறத உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, ஏசப்பா ஒவ்வொரு மனிதனையும் எப்படி பார்க்குறார்? ஒரு பரிசுத்த ஆலயமாக பார்க்கார். பாருங்கள், 1 கொரிந்தியர் 3:17 சொல்கிறார் பாருங்க, தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்போ ஒவ்வொரு மனிதனையும் அவர் எப்படி பார்க்குறாரு பார்த்தீங்களா? அதனால தானோ என்னவோ தனக்கு தீங்கு செய்த அத்தனை மனிதர்களையும் அவர் மன்னிச்சார். மல்குசின் வெட்டப்பட்ட காதை கூட ஒட்ட வைக்கார். அதெல்லாம் எப்படி ஒரு 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 சிச்சுவேஷனில் அவர் அதை செய்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய பார்வை எவ்வளவு கருணை நிறைந்தது, எவ்வளவு பரிசுத்தம் உள்ளது, எவ்வளோ தூய்மையானதுங்கிறது நமக்கு தெரியுது. அவரை நம்ம தேவனாக ஏற்றுக்கொண்டு நம்ம ஒரு கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கிறது? அவருக்கு ஏற்ற விதமாக நம்ம இருக்கமா? சரி, ஒவ்வொரு மனிதனையும் நம்ம என்ன செய்யணும்? தேவாலயமாக பார்க்கணுன்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்கக்கிட்ட நம்ம எதிர்பார்க்குற நல்ல குணங்கள் இல்லாமல் இருக்கலாம். அப்போ அவங்களுக்குள்ள தேவாலயம் இல்லையா? இருக்குது, அவங்க தேவாலயம்தான். ஆனால் பாவங்கிற அந்த கரை படிந்த ஒரு தேவாலயமாக அவங்க இருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்மளை முதல்ல பரிசுத்தமாக்கிக்கிடணும். நமக்குள்ளே உள்ள நம்ம இதற்குள்ளே இறைவன் அதாவது தேவன் உரைகிற ஒரு பரிசுத்த ஆலயமாக நம்மளை மாற்றிக்கிட்டு மற்றவங்களுக்கு கரைப்பட்டு இருக்கும் அந்த பரிசுத்த ஆலயத்தை புதுப்பிக்கிற விதமாக அவங்களுக்கு நல்ல செய்திகளை நம்ம சொல்ல வேண்டும். அப்படி செய்யும்போது அதனால் தேவனை நம்ம என்ன செய்கிறோம்? மகிமைப்படுத்துகிறோம். தேவனுக்கு ஏற்ற பிள்ளையாக மாறுகிறோம். கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ.